நேயர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏன் என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை இன்றைய தலைப்பினுடைய மிக விரிவாக விவாதிக்கும் இக்களத்தில் நாம் இன்றைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மிக முக்கியமான தலைப்பு, பரபரப்பான தலைப்பாகவும் தமிழ் மக்களுடைய ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை அச்சத்தில் ஆழ்த்தி இருக்கக்கூடிய ஒரு கலச்சூழல் குறித்து, அப்நார்மல்சி என்று ஆங்கிலத்திலே அதற்கு சரியான பொருள். அதாவது சராசரிக்கு ஒரு சராசரியான நிலை இல்லாத ஒரு சூழல் தமிழகத்திலே இன்றைக்கு காணப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் தொடரும் கொலைகள் கொலைக்களமாக மாறிய விளம்பர அரசு, அப்படி தான் இந்த தலைப்பை பார்க்கலாம். உண்மையிலேயே அஇஅதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் திருமதி சசிகலா அம்மையார் அவர்கள் இந்த கொலை களமான தகவலை அவர் தனது பதிவீட்டில் எக்ஸ் தளத்திலே பதிவு செய்திருக்கிறார். குறிப்பாக பகுஜன் சமாஜ் பார்ட்டியினுடைய தமிழக தலைவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார், ஆம்ஸ்ட்ராங். இந்த படுகொலைக்கு மிக கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கக்கூடிய திருமதி சசிகலா அவர்கள் உளவுத்துறையினுடைய மிகப்பெரிய தோல்வி, அது மட்டுமல்ல, ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவருக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை என்றால் சாமானிய மக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்க முடியும்? தமிழ்நாடு கொலை களமாக மாறியிருக்கிறது. திமுக அதனை எப்படி கையாளப் போகிறது? முதல்வருடைய சட்டமன்ற தொகுதியில் உட்பட்ட காவல் நிலையத்திற்கு அருகே இந்த கொலைகள் நடப்பதையும் கூட அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதாவது இந்த கொலையாளிகளின் பயங்கரத்தை குறிப்பிட்ட திருமதி சசிகலா அம்மையார், இந்த கொலையாளிகள் கத்தி போன்ற பயங்கர ஆயுதங்களோடு வெடிகுண்டுகளையும் கொண்டு சென்றதையும் சுட்டு காட்டியிருக்கிறார். தமிழ்நாடு போதை, கள்ளச்சாராயம், விஷச்சாராயம், கஞ்சா, அபின் இப்படிப்பட்ட போதைகளால் அல்லல் பட்டிருக்கக்கூடிய ஒரு தேசமாக, ஒரு மண்ணாக மாறியிருக்கிறது. இதுதான் சசிகலா அம்மையார் அவர்களுடைய ஒரு ஆழ்ந்த வேதனையான ஒரு பதிவு. அவருடைய இந்த தலைப்பினூட தமிழ்நாட்டினுடைய பெரும்பான்மையான தலைவர்கள் இந்த படுகொலைக்கும், இது மட்டுமல்ல தோழர்களே, தமிழகம் முழுவதும் நடந்த படுகொலைகள், ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்டில் கொடுக்கப்பட்ட தகவல்கள், மாநிலங்கள் தோறும் ஆணவ படுகொலை, அதாவது ஆதாய கொலைகள், கள்ளக்காதல் கொலைகள், அரசியல் கொலைகள், கூலிப்படைகளை ஏவிட்டு நீண்டகால மோதலுக்கான கொலைகள், இதுதான் தமிழ்நாட்டின் சட்ட ஒழுங்கு. பேசுவோம். இந்த நிகழ்ச்சியில் பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு துரைக்கருணா அவர்களும் ராமமூர்த்தி அவர்களும் எம்மோடு இன்னும் சற்று நேரத்தில் இணைய இருக்கிறார்கள். தற்போது மூத்த பத்திரிகையாளராக ஐயா பாக்கி அவர்கள் எம்மோடு இணைகிறார். அதே சமயம் அரசியல் விமர்சகராக திரு பொன்வில்சன் அவர்களையும் நான் வரவேற்கின்றேன். திரு பாக்கி சார், இந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மரணம் நேற்று மாலை 7:30 மணிக்கு மக்களெல்லாம் கூடுகின்ற ஒரு காட்சி. மாலை நேரங்களில் மக்கள் செல்வார்கள். மார்க்கெட் பகுதியில் உங்களுக்கு தெரியும், எல்லாரும் கூடுவாங்க. ஒரு 2 hours 2:30 மணிக்கெல்லாம் சென்னை ஓஞ்சிரும். அந்த 7:30 மணிக்கு பெரம்பூரில் செம்பியம் பகுதியில் காவல் நிலையம் பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு பெரிய தலைவரை ஆம்ஸ்ட்ராங், அவர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான பிரதிநிதி, மக்களின் குரலாக இருந்திருக்கிறார். ஏராளமான பேரை படிக்க வச்சிருக்கிறார். அரசியல் ரீதியாக மாறுபட்ட விஷயங்கள்லாம் இருக்கலாம், எல்லா அரசியலுக்கும் எல்லா அரசியல் தலைமைகளுக்கும் உண்டு. அச்சூழ்நிலையிலும் கூட இந்த பகுதியில் ஒரு 6 பேர் பைக்கில் படுகொலை செய்கிறார்கள். ஒரு முயற்சி தோற்றால் மற்ற முயற்சிங்கிற அளவிற்கு கொலையாளிகளுக்கு ஒரு மன வலிமை வந்துவிட்டது என்றால் தமிழ்நாட்டை நீங்கள் எப்படி அவதானிக்கின்றீர்கள்? முதல்ல கொல்லப்பட்டவர் அல்லது மறைந்தவர் ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர். ஆனால் இது அரசியல் ரீதியான கொலையா என்றால் இன்னும் அதற்கான விடை வரலை. இதுவரையில் விசாரணை இல்லை. ஏதோ ஒரு தனிப்பகை காரணமான கொலை என்று கூறப்படுகிறது. நம்ம ஊடகங்கள்லேயும் காவல்துறை செய்தியிலையும் பார்க்குறோம். எதுவாக இருந்தாலும் நீங்கள் சொன்ன அடுக்கி வச்சிங்களே பல்வேறு வகையான கொலைகளில் கூலிப்படை கொலையா, தனி விரோத கொலையா, ஆக்சிடென்டல் மர்டர் கூட உண்டு. அடையாளம் தெரியாமல் இன்னாருக்கு பதிலாக இன்னொருத்தரை கொலை செய்வது. அப்படி இவ்வளோ பெரிய தலைவரை கொலை செய்வதற்கான வாய்ப்பு இல்லை. இல்லை, அப்படி நடந்தாலும் கூட சர்ச்சைக்குரியது, ஏன் விசாரணைக்குரியது, கேள்விகளுக்குரியது. அப்புறம் அரசியல் படுகொலைனா மகாத்மா காந்தி,
ராஜீவ்காந்தி, இந்திரா காந்தி போன்றவர்களாம் அரசியல் படுகொலைகள். அங்கேருந்து சாதாரண கட்சி தலைவர்கள் வரையில் இதில் எல்லாம் எப்போ நடக்குதுன்னு பார்க்கணும். அதாவது அரசாங்கமே சில நடவடிக்கை காரணமாக சில பேரை கொலை செய்தல், அதை என்கவுண்டர் போட்டுதல். முதல்ல என்கவுண்டரை பற்றி அதாவது மனித ஆர்வலர்கள் இருக்காங்க இல்லையா, ஹியூமன் உரிமை, மனித உரிமை கேள்விகள் எழுப்புவார்கள். ஆனால் வள்ளுவ பேராசன் சொல்கிறார், கொலையர் கொடியாரை வேந்தொருத்தல் பைங்கூழ் களை கட் அதனோடு நேர். ஆகையினால அரசாங்கம் இப்போ செல்வி ஜெயலலிதா அம்மையார் சில நடவடிக்கைகள் எடுத்தார். அயோத்திக்குப்பம் வீரமணி போன்ற பல ரவுடிகளை போட்டு தள்ளினாங்க. அதாவது இது காவல்துறைக்கு முழு சுதந்திரம் கொடுத்தாங்க. சிம்பிள், சட்டம் ஒழுங்கு காப்பாற்றணும், மக்கள் சேஃபாக இருக்கணும், யார் சமூக விரோதி பண்ண நீ போட்டு தள்ளு, இந்த சுதந்திரத்தை அம்மையார் கொடுத்தார்கள். விளைவு அவரது ஆட்சி காலத்தில் நமக்கு தெரிஞ்சு பெரிய அளவு இந்த மாதிரி படுகொலைகள்லாம் கிடையாது. ஆனால் நேற்று இதில் நடந்தது. ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர், நன்கு அறியப்பட்டவர், பல்வேறு விஷயங்கள் எப்படி இருந்தாலும் இந்த கொலை என்பது ஏன் நடக்கிறதுன்னு கேட்கும்போது ஒரு பயம் ஏற்படுறதுக்கு, சந்தேகம் ஏற்படுறதுக்கு, கவலை ஏற்படுகிறது. என்னென்னா, இவங்க சாதாரண ஒரு உணவு பரிமாற்றம் கொண்டு வர இந்த டெலிவரி ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தினுடைய வண்டியை வள்ளியில் சாப்பாடுறதுக்கு சொல்கிறாங்க. ஒன்று பட்ட பகலில் நடந்திருக்கு, காவல் நிலையம் அருகிலே நடந்திருக்கு, நண்பர்களோடு அவர் பேசி கொண்டிருக்கிற சமயத்தில் நடந்திருக்கு. அந்த தொகுதி யாருக்குரிய குறிப்பிட்ட தொகுதி? முதல்வர் ஸ்டாலினுடைய தமிழக கொளத்தூர் தொகுதி. ஆக நான் என்ன கேள்வி கேட்குறோம்னா, இது திடீரென்று நடந்தது அல்ல. மிக திட்டம் பல முறை உளவுத்துறைக்கு தகவல் கிடைத்திருக்கிறதாகவும் எல்லாம் படித்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். எல்லாரும் ஒரு கருத்தை எல்லா ஊடகங்களில் பிரதிபலித்தா அதில் உண்மைதான் இருக்கணும், மாற்றி அல்ல. ஆகையினால உளவுத்துறைக்கு இது தெரியாமல் இருக்க வாய்ப்பில்லை, காவல்துறைக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பில்லை. ஏன் அவர்கள் இதை சுணக்கமாக இருந்தார்கள்? ஒன்று அலட்சியமாக இருக்கலாம், அல்லது போதிய பற்றாக்குறை, ஆள் பற்றாக்குறை காரணம் சொல்லலாம். இப்போ ஒரு சம்பவம் நடந்தால் போதிய போலீஸ் ஃபோர்ஸ் இல்லை, லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் ஸ்டாம்பீட் நடக்குதுன்னு வச்சுங்களேன், போதிய போலீஸ் ஃபோர்ஸ் இல்லை. எப்படி சொன்னாலுமே அது முதலமைச்சரோட தொகுதியில் போதிய காவல்துறையில், காவல் நிலையம் அருகில் இருக்குது, சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு இல்லை, ஒரு மனித உயிர். நீங்கள் ஆம்ஸ்ட்ராங்கிற பெரிய தலைவரை விட்டுருவோம், சாதாரண இல்லை. சசிகலா அம்மையார் என்ன சொல்கிறாங்க, ஏப்பா இவ்வளோ பெரிய ஆளுக்கு அவர் ஒரு தலித் இயக்க போராளி, அவர் மீது 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்கும், அரசியல் கட்சிக்கு இருக்கும், அமைப்புகளுக்குள்ளே இருக்கலாம். ஆனால் இளைஞர்களை படிக்க வைத்திருக்கிறார், அந்த சமூக முன்னேற்றத்திற்காக ஒரு பௌத்தத்தை போதிக்கக்கூடியவராக இருக்கிறார், புத்த விகார கெட்டார், மக்களுடைய பகுத்தறிவாதத்தை போதித்துக் கொண்டிருக்கிறார், சுய கௌரவத்தோடு வாழ வேண்டும் என்கின்றார். தொடர்ந்து திமுக போன்றவர்களிடத்தில் நீங்கள் ஜாமீன் மனப்பான்மையிலே அடப்பான்மையை ஒரு அடிபணிந்து விடக்கூடாது, தனிச்சையாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். இப்போ நமக்கு கிடைத்த தகவல் சற்று முன்னர, இந்த 8 பேரை சரண்டராரில் ஒருத்தர் அருள் என்கின்றவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த வக்கீல் என்ற தகவலும் தெரிவித்திருக்கிறது. இப்போ அதை நம்முடைய ஜெயா ப்ளஸ் தொலைக்காட்சி போட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் இந்த நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கும் போது என்னுடைய நண்பர் அதை எனக்கு தகவலாகவும் தந்து கொண்டிருக்கிறார். அப்படி என்ன, திராவிட முன்னேற்ற கழகத்தை அந்த இயக்கத்தை சேர்ந்தவர் ஒருவர் இதில் இடம்பெற்றிருக்கிறார் என்றால் என்ன கேள்வி? இதே ஆம்ஸ்ட்ராங் இதே கொளத்தூர் தொகுதியில் மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் போட்டியிட்ட போது அவருக்கு எதிராக போட்டியிட்டார். அது அரசியல். நான் அது அரசியல், நம்ம அதை சொல்கிறேன், ஒரு தகவலுக்காக சொல்கிறேன். தகவலுக்காக இப்போ என்ன சிக்கல்னா, ஒன்று காவல்துறை அதாவது அலட்சியமாக இருந்து கவனக்குறைவாக இருந்து விட்டதா, தெரிந்து நடந்திருக்கிறதா, அதற்கு பின்னணி என்ன? முதல்ல இப்போ முதல் கட்ட தகவல்களில் அது ஏதோ பழிவாங்கல் நடவடிக்கை அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சது. இப்போ நீங்கள் சொல்லும்போது திமுகவினர் திமுகவை சார்ந்த அருள் என்கின்ற வழக்கறிஞரும் 8 பேரில் ஒருவராக என்று சற்று முன்னர் நமது ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி அதை ஸ்பெஷல் விசேட செய்தியாக ஒளிபரப்பு. அப்போ நமக்கு சந்தேகம் தோன்றுது. என்னன்னா, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் வேற எதுவும் பேரை மட்டும் நான் சொல்ல போகிறேன், கிரட்டினன் அவர் பாருங்க, கட்சியை சேர்ந்த அதில் ஒரு அந்த தரப்பில் பாருங்க, அவர் திமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் ஆவடி நாசரோடு அந்த படத்தையும் கூட நம்முடைய தொலைக்காட்சி ஒளிபரப்பி கொண்டிருக்கிறது. ஆவடி நாசரோடு இருந்திருக்கார். நாம் பாருங்க, லீலாவதி மார்க்சிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர் படுகொலை செய்யப்பட்டார். கிரட்டினன் அவருடைய திமுக கட்சியை சேர்ந்தவரே படுகொலை செய்யப்பட்டார்.
இப்போ அடுத்தடுத்த 2-3 மாதத்தில் காங்கிரஸ் பிரமுகர் ஜெயக்குமார் தனசிங் அவர் இறந்து திருநெல்வேலியில், அடுத்து 2 தினங்களுக்கு முன் கொண்டலாம்பட்டி சண்முகம் என்ற அரசியல் அதிமுக எடப்பாடி அது கொண்டலாம்பட்டி, ஆமாம், அங்கே எங்கே நம்ம சேலத்தில் இதெல்லாம் அடுத்தடுத்து நடந்தது. வித்தின் 1 மந்த்துக்குள்ளே நடந்தது. கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணாநகர் ரமேஷ் சாதிக் பாஷாவோட மர்ம மரணம் தெரியல. பல ஆண்டுகளுக்கு முன்பு உதயகுமார் மாஞ்சோலை இது மாதிரி சம்பவங்கள். அப்போது இந்த தினகரன் பத்திரிகை அலுவலகத்தில் தாக்கப்பட்டது. இதெல்லாம் பல்வேறு கேள்விகளும் சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது என்றால், ஒன்று காவல்துறை நடவடிக்கை எடுக்க முனைந்தால் அதெல்லாம் கண்டுக்காமல் இருக்குன்னு சொல்லியிருக்கக்கூடும். யாரோ ஒரு இடம், யார் இடங்கிறது மக்கள் முடிவு பண்ணிட்டோம். அல்லது காவல்துறையினரே சரி மேலிடத்துல உத்தரவு கவனிச்சுக்கணும் அப்படின்றத செஞ்சாங்களா தெரியல. 2 இந்த மாதிரி விஷயங்கள் பல்வேறு கேள்விகளையும் சந்தேகங்களை எழுப்புகிறது. இதை தீர்க்க வேண்டியது. அடுத்தது எவிடன்ஸ் கதிர் என்கிற மனித உரிமை ஆர்வலர் என்ன சொல்கிறார், கடந்த 4 நாளில் 3 தலித் தலைவர்கள் தலித் பிரமுகர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறார். பேர் என்ன, சூசைநாதன், ராஜேஷ் ப்ளஸ் ஆம்ஸ்ட்ராங். இப்போ இதெல்லாம் எத்தனையோ கேள்விகளை, ஒரு கேள்வி 2 கேள்வி, பல்வேறு கேள்வி, ஆயிரக்கணக்கான. ஆனால் வெளிப்புறமாக வேறு வித பூச்சிக்களை போல. இப்போ தொல் திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இந்த 8 பேர் கொலையாளி உண்மை இல்லை, இவர்களை தூண்டி விட்டவர்கள் யார், இது ஆனால் இந்த கும்பல் யார் செய்தது, இந்த 8 பேர் கொலை செய்ய இதில் உண்மை இல்லை என்கின்றார். தமிழ்நாட்டினுடைய அரசியலில் மிக முக்கிய ஆளுமையாக திரு தொல் திருமான் தற்போது நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். ஐயா வழக்கறிஞர் திரு ராமமூர்த்தி அவர்களை நான் வரவேற்கின்றேன். திராவிட இயக்க ஆய்வாளராக ஐயா திரு துரைக்கண்ணா. ஐயா வாங்க. பொன்வில்சன் சார், நான் உங்கள்கிட்ட போயிட்டு போகலாம். இப்போ இந்த கொலைகளை பற்றி நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம். ரவுடிகள், கூலி கொலையாளிகள், ரியல் எஸ்டேட் கொலைகள், மது, போதை, கஞ்சா, திருமணம் தாண்டிய கள்ள உறவு, குடும்ப வன்முறை, சிவில் இஸ்யூ, பெரிய பதட்டம் தமிழ்நாட்டில். கிட்டத்தட்ட இது மறைக்கப்படுகிற செய்திகள் தான். கொலைகளோ ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்டில் எத்தனை கொலை நடந்திருக்குங்கிற தகவல் உங்கள்கிட்ட இருக்கும். நீங்கள் புள்ளியலாக பேசக்கூடிய ஆள். உங்களோட போட்டி போட்டு நான் சொல்ல முன்னாடி நீங்கள் சொல்லிடுங்க. இல்லை, எப்படின்னா 2011 ஜெயலலிதா அம்மா ஆட்சிக்கு வரும்பொழுது, அதான் ஒரு நாடோ ஒரு மாநிலமோ வளர்ச்சி அடைஞ்சி இருக்கிறது முக்கியமா, இல்லை பாதுகாப்பாக அமைதியாக மக்கள் வாழ்கிறது முக்கியமா அப்படின்போது, அவங்க முதல் பிரதிநிதித்துவம் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி த சேஃப்டி ஆஃப் த பீப்புள், மக்களினுடைய பாதுகாப்பு. அதைத்தான் அவங்க முதல்ல எடுத்துப்பாங்க எப்போவுமே. அதனால தான் முதல்ல அவங்க கொடுத்த முதல் இன்டர்வியூலே சொன்னாங்க, நான் ஆட்சிக்கு வந்தவுடன் சட்டவிரோத செயலை செய்யக்கூடிய ரவுடிகள், கேடிகள் அத்தனை பேரும் பக்கத்து மாநிலங்களுக்கு பறந்து விட்டார்கள் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க ஆட்சி காலம் ஃபுல்லாக அதை நிறைவேற்றியும் காட்டினாங்க. அது உண்மையும் கூட. அதுதான் உண்மை. அது பொதுவாக ஒரு பேச்சும் இருக்குது. அதிமுக ஆட்சி காலத்தில் சட்டம் ஒழுங்கு கட்டுக்குள் இருக்கும், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் சட்டம் ஒழுங்கு கட்டுக்குள் இருக்காது அப்படின்ற ஒரு பேச்சும் பரவலாக ஒரு மனநிலை எல்லாத்துக்கும் உண்டு. ஆமாம். ஆனால் அது என்னென்னா, தொடர்ந்து ஒவ்வொரு கட்டத்திலையும் நிரூபிச்சுட்டு வராங்க இந்த ஆட்சி அப்படின்றது தான் ஒரு வருந்தத்தக்க செய்தி. இப்போ நீங்கள் சொன்ன எந்த சட்டம் ஒழுங்கை பற்றி நம்ம பேசுறது, ஒன்று கள்ளச்சாராய மரணங்களை பற்றி பேசுறதா, அப்படி இல்லை அப்படின்னா ஆணவ கொலைகளை பற்றி பேசுறதா, அப்படி இல்லைன்னா கடத்தல், ஆள் கடத்தல், இல்லைன்னா பெண் வன்கொடுமை இதை பற்றி பேசுறதா, பாலியல் சீண்டல்கள் இதை பற்றி பேசுறதா, அது இல்லாமல் தொடர்ந்து தலைவர்கள் முதற்கொண்டு ஜாதி கொடுமை, ஜாதி கொலைகள், ஜாதி கொடுமைகள் அதை பற்றி பேசுறது, மாணவர் மத்தியில் வந்துருச்சு முன்விரோத கொலைகள், கூலிக்கு கொலைகள், இதை பற்றி பேசுறதா, இல்லைன்னா அரசியல் ரீதியாக தலைவர்களும் அரசியல் கட்சியை சேர்ந்த பிரமுகர்களும் பழிவாங்கப்படுவதை பற்றி பேசுறதா, எதை பற்றி பேச? இது எல்லாமே கட்டுக்குள் இல்லாமல் இருக்கிறது. ஆனால் ஒரு வார்த்தை நமது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னார், என்னுடைய ஆட்சியை எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாதுன்னாரு. இப்போது நேற்றே சொன்னோம், சொல்லுக்கும் செயலுக்கும் வேறுபாடு இருக்கிறது அப்படின்னு. என்றைக்கு சுதந்திரம் அடையும் போது மகாத்மா காந்தியடிகள் சொன்னார், ஒரு இளம்பெண் நட்ட நடு வீதியில் சாலையில் இரவு 12 மணிக்கு கழுத்து நிறைய நகைகளோடு பத்திரமாக வீடு சேருகிறாளோ அன்றுதான் நாட்டிற்கு உண்மையான சுதந்திரம் சொன்னாங்க. ஆனால் நம்ம திராவிட முன்னேற்ற கழக இந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா,
சட்டம் ஒழுங்கு சுத்தமாக சீர்கெட்டு போயிருக்கிறது. ஏராளமான உதாரணங்களை நம்ம பேசணும். நேற்று நம்ம இங்கே விவாதிக்கும் போதே நம்மளுக்கு தெரியாது ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலையை பற்றி. நடந்திருக்கும் போது சட்டம் ஒழுங்கை பற்றி எவ்வளோ பெரிய கேள்விக்குறியா நம்ம பேசிட்டு மொத்தத்தையும் நம்ம சொன்னோம். எது நம்ம அதிமுகவை சேர்ந்த சேலம் மாவட்டத்தில் எம்ஜிஆர் காலத்திலிருந்து விசுவாசியாக இருந்த சண்முகம் பகுதி செயலாளர் அவர்கள், முன்னாள் மண்டல குழு தலைவர், கொண்டலம்பட்டி, ஆமா, அவர் கட்சி அலுவலகத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு பைக்கில் வந்துட்டு இருக்காரு. 4 பேர் சேர்ந்து அவரை வெட்டி சாவடிக்கிறாங்க. கரண்ட் ஆஃப் பண்ணிட்டு சிசிடிவி கேமரா ஆஃப் பண்ணிட்டு கரண்ட் ஆஃப் பண்ணிட்டு. இந்த தைரியம் எப்படி அந்த மனிதர்களுக்கு வந்தது? அதான் கேள்வி. அதுதான் முக்கியமான கேள்வி. இன்றைக்கு எடுத்த நம்ம உதாரணம் எடுத்துக்கிட்டோம்னா, சைதாப்பேட்டை அடையாறில் கொலை செய்யப்பட்டவர் ரவுடி ஆகான்றவர் கொலை செய்யப்பட்டவர் சடலமாக மீட்கப்பட்டார். பார்த்தா கண்ணகி நகரை சேர்ந்தவர். பழைய வண்ணாரப்பேட்டை ஆரணி கங்கன் தெரு கருப்புக்குமார் இப்போ போன ஏப்ரலில் கொலை செய்யப்பட்டார். அதே மாதிரி ஆவடி மாநகர் காந்தி சிலை அருகில் அஸ்வின் என்பவர் கொலை செய்யப்பட்டார். யாரால? ரவுடி அஜித் குமாரால். கைகள் தனியாக வெட்டப்பட்டு தலை தனியாக துண்டிக்கப்பட்டு அகோரமான ஒரு கொலை. அதே மாதிரி காஞ்சிபுரம் பல்லவர்மேடு ரவுடி பிரபாகர் கொலை. கேட்டால் அவர் மேலே 5 வழக்கு 10 வழக்கு கொலை வழக்கு கொலை முயற்சி வழக்கு இருக்குது. அவ்வளோ வழக்கு இருக்கிறவர், ரிப்பீட்டட் அஃபென்ஸை செய்கிறவர் எப்படி வெளியே உலாவிட்டிருக்காரு? இப்போ இந்த ஆட்சியில் இது உளவு பிரிவுடைய தோல்வி தானே நம்ம பார்க்கணும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த லிஸ்ட்டை நம்ம வாசிக்க முடியாது, அவ்வளோ கொலை இருக்குது, அவ்வளோ கொலைகள் இருக்கிறது. இப்போ அதுதான் திரு பொன்வில்சன்ட்டையும் ஒரு கேள்வி இருக்குது. ஐயா ராமமூர்த்திட்டையும் 2 பேர்ட்டையுமே கேள்வி. நீங்கள் முடிச்சோன்னா ராமமூர்த்தி பேசுவாங்க. ஐபிசி 302 307 ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்டில் 6 வருஷத்தில் தூத்துக்குடியில் மட்டும் மொத்தத்தில் இந்த 6 வருஷத்தில் 19 20லலாம் கொஞ்சம் கொலை கம்மி தான். ஏன்னா அவனுக்கு ஃபுல்லாக இந்த பேண்டமிக்னால திமுகவுடைய இந்த 4 ஆண்டுகளில் அதில் ப்ளஸ் ஒரு 2 வருஷம் எடப்பாடியுடைய ஆட்சியில் 436 கொலைகள், 947 கொலை முயற்சி ஒரு மாவட்டத்தில், 366 குண்டாஸ். இது தூத்துக்குடியில் மட்டும். கோவையில் 205 படுகொலை, 220 கொலை முயற்சி, 120 குண்டாஸ். தஞ்சையில் 220 படுகொலை. என்ன சார் இது? ஹோல்சேல் அண்ட் ரீட்டெயிலா? மொத்தத்தில் 5496 கொலை. வருஷத்துக்கு 1000 கொலை மேலே போயிருக்கு. வருஷத்துக்கு 1000 கொலை இந்த 4 வருஷத்துலேயும் போயிருக்கு. இப்போ இந்த ஆட்சியில் அதுதான். இப்போது நம்ம ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் என்ன பேசுகிறாரு? அவர் பேசும்போது சொல்கிறாரு, ஒரே ஆண்டில் 1192 குண்டர் சட்டம், 1192 பேர் மேலே குண்டர் சட்டம் போடப்பட்டிருக்கிறது. அதில் 666 பேர் ரவுடிகள். கடந்த 6 மாதத்தில் ஜனவரியிலேருந்து இந்த ஜூன் வரைக்கும் 769 பேர் மேலே குண்டர் சட்டம். 4000 பேர் சரித்திர பதிவேடு குற்றவாளிகள். அவங்களாம் கண்காணிப்பவர்கள். இப்போ நம்ம இந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொலையை பற்றி நம்ம பேசும்போது இன்றைக்கு நான் கவனிக்கிறேன், ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் பேசுகிறார், நம்ம சென்னை கமிஷனர். பேசும்போது 3 முக்கியமான விஷயங்களை சொல்கிறாரு. என்னென்னா, முதல் விஷயம் சொல்கிற, இதில் அரசியல் காரணம் இல்லை. யார் சொல்கிறா? போலீஸ் துறை. ஆமாம், போலீஸ் துறை. எப்படி கொலை நடந்து 18 மணி நேரத்தில் எப்படி இந்த முடிவுக்கு உடனே வராங்க? நல்ல பாயிண்ட். எப்படி வந்தாங்க? அரசியல் காரணங்கள் 18 மணி நேரத்தில் இன்னையும் உடலே அடக்கம் செய்யலை. ஆமாம். அடுத்தது என்ன? இப்போ நம்மளுடைய என்ன ஒரு சந்தேகம் பாமர மக்கள் சொன்னோம், முன்விரோத கொலையா அல்லது அரசியல் கொலையா? ஏன்னா அரசியல் தலைவர் அவர் ஒரு அகில இந்திய அளவில் பிரபலமான ஒரு கட்சி, கன்சிராம் அவர்களுடைய கட்சி. இந்தியாவிலேயே 25 கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு மாநிலம் என்றால் அது உத்தரப்பிரதேசம் தான். அந்த மாநிலத்தை தொடர்ந்து முதலமைச்சராக இருந்து ஒரு பட்டியலினத்தின் பிரதிநிதியாக இருந்த ஒரு அகில இந்திய அளவில் பிரசித்தி பெற்ற ஒரு தலைவர். அந்த தலைவருடைய கட்சியோட, பகுஜன் சமாஜ் கட்சியோட மாநில தலைவராக 17 ஆண்டுகள் இருக்கிறார். அவர் இருந்திருக்கார். நிறைய பேரை படிக்க வச்சிருக்காரு. நல்ல திட்டங்கள் செய்கிறாரு. எப்படி அம்பேத்கர் ஒரு பௌத்த மதத்தை எழுச்சிமிக்க மதமாக கொண்டு வரணும்னு நினைச்சாரோ அந்த எண்ணத்தை பூர்த்தி செய்யும் விதமாக பௌத்த விகார்கள் கட்டியிருக்காரு. அவ்வளவும் செய்கிறாரு. அப்போ அந்த மனிதரை, ஒரு தலைவரை அனாவசியமாக பட்ட பகலில் 6 மணிக்கு கொலை செய்கிறாருன்னா எங்க நாதும் செம்பியம் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் நடந்து போற இடத்துல இருக்குது. நான் கேட்டேன், 7:30 மணிக்குனா பீக் ஹவர்ஸ். அதுவும் பெரம்பூர் எப்படிப்பட்ட இடம்? ரொம்ப ரொம்ப முக்கிய இடம். இந்த ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் கோயிலுக்கு போவாங்க, சாமம் வாங்கிட்டு வருவாங்க. அந்த இடத்துல இந்த பக்கம் மார்க்கெட் பாருங்க, இந்த பக்கம் டெர்மினஸ், இந்த பக்கம் செம்பியம் ஸ்டேஷன் இருக்குது. இது நடுவுல பாத்தீங்கன்னா அந்த கோபால்சாமி கோயில் தெரு.
அது சாதாரண மக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதி சார். பக்கத்துல ஒரு பிரபலமான ஹோட்டல் இருக்குது எல்லாமே. அப்போ அந்த இடத்துல வந்து எவ்வளவு தைரியம் கொலை இருக்கும்? செய்யறாங்கன்னா அப்போ காரணம் என்ன? காவல்துறை என்ன? அப்போ இதுல பின்புலம் என்ன இருக்குது? இப்போ அதுதான் நம்ம வந்து கமிஷனர் சொல்றாருன்னா அதுல என்ன அடுத்து என்ன சொல்றாரு அவரு, நம்ம ஒருவேளை இது ஜாதி கொலையா இருக்குமோ அப்படின்ற ஒரு எண்ணம் வரும்பொழுது அவர் சொல்றாரு, இல்ல தென் மாவட்டங்கள்ல இருந்து யாருமே அதுல இல்ல. அப்ப தென் மாவட்டத்துல இருந்தா தான் ஜாதி கொலையா? இல்ல ஒருவேளை நாளைக்கு கைது செய்யப்பட்டால் இருங்க இந்த 8 பேர் மட்டும் தானா இருங்க, ரொம்ப அப்படின்றது இல்லையா? திருமாவளவன் தெளிவா சொல்றாரு, திருமாவளவன் தெளிவா சொல்றாரு, இல்லை இல்லை இதன் பின்புலத்தில் இருக்கிறவர்களை நீங்கள் கைது செய்ய வேண்டும், கண்டுபிடிக்கல. அதே மாதிரி செல்வ பிறந்தகை சொல்றாரு, பெரிய அரசியல் பின்புலம் இருந்தாலும் சொல்றாருனாலே ஒரு சந்தேகம் இருக்கு. இருந்தாலும் அவர்களையும் கைது செய்ய வேண்டும் அப்படின்றார் செல்வ பிறந்தகை. ஆனா இதுல இந்த பெரிய புள்ளி என்று செய்திகள் வந்து கொண்டே இருக்க, அது ஒரு பெரிய மிஸ்ட்ரி. அப்படி இருங்க, நம்முடைய மூத்த வழக்கறிஞர் ஐயா ராமமூர்த்திட்டு கேட்போம். பல வழக்குகளை கையாண ஐயா, நான் உங்கள்கிட்ட கேள்விகள் இல்லை. இப்போ நம்முடைய 2 பேரும் நம்ம பொன்வில்சன் ஐயா நீங்கள் சொல்லுங்கள் சார், உங்களுடைய பார்வை. சார், என்னோடய பார்வையில் வந்து ஒரு விஷயம் தெளிவாக தெரிகின்றது. தமிழகத்தில் உளவுத்துறைன்னு ஒன்று இருக்குதா, இல்லை அந்த உளவுத்துறைன்றதா அந்த அமைப்பை வந்து போலீஸ் அதே டிபார்ட்மெண்ட் வந்து கலைச்சிட்டாங்களான்னு தெரியல. ஏனென்றால் தமிழகத்தில் வந்து போலீஸ் துறை வந்து உள்துறை ஹோம் மினிஸ்ட்ரி கீழே தான் வருது. அந்த உள்துறையும் அதாவது போலீஸ் துறை வந்து மாண்புமிகு முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் தான் வந்து இயங்கிட்டு இருக்குது. 2 நாளைக்கு நேற்றைய முன்தினத்தில் வந்து என்னென்னா, முதலமைச்சரை வந்து ஒரு வழக்கறிஞர்கள் குழு போய் சந்திக்கிறாங்க. இந்த புதிய கிரிமினல் சட்டங்களை வந்து நீங்கள் வந்து திரும்ப பெறணுன்ற கோரிக்கைக்காக போய் சந்திக்கிறாங்க. அதில் முதலமைச்சருக்கு நேராக முன்னாடி நிற்கிறவர் வந்து திரு மாரப்பன் நிற்கிறாரு. தமிழ்நாட்டினுடைய அந்த பார் ஃபெடரேஷனுக்கு அவர் தான் தலைவர். அவரோட தலைமையில் தான் அந்த குழுவே போய் சந்திக்குது. அதில் வந்து திமுகவின் எம்பிக்கள் வந்து அவர் என்ஆர் இளங்கோ இருக்கார், வில்சன் இருக்கார், அவங்களெல்லாம் நான் பார்க்குறேன். அதில் என்ன பிரச்சனைனா, இப்போது திரு எம்ஆர் விஜயபாஸ்கர் போன எடப்பாடியினுடைய டிரான்ஸ்போர்ட் அமைச்சர், போக்குவரத்து துறை அமைச்சர் மேலே வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு ஃபோர்ஜரி கேஸ் 467 அதெல்லாமே போட்டு ஃபோர்ஜரி கேஸ் ஆவணங்களை வந்து போலி ஆவணங்களை தயாரித்து நிலங்களை வந்து வசப்படுத்தியதான வழக்கு. அதில் அவர் மேலே வந்து பிணை மனு வந்து தள்ளுபடி, முன்பிணை மனு வந்து தள்ளுபடி செய்யப்படுகின்றது. அதில் இவர் கோஅக்யூஸ்ட் திரு மாரப்பன் வந்து அவருமே அது கோஅக்யூஸ்ட், இவருடைய பிணை மனுவுமே தள்ளுபடி. ஆக போலீஸாரால் தேடப்படுகின்ற ஒரு குற்றம் சாட்டப்பட்டவர் மாரப்பன். அவர் வந்து போலீஸ் மந்திரியான வந்து இவரை நேரடியாக பார்க்க ஒரு பிரைம் அக்யூஸ். ஆமாம் ஆமாம், பிரைம் அக்யூஸ் எம்ஆர் விஜயபாஸ்கருடன் அவர் மேலே என்ன சார்ஜோ அதே சார்ஜ் தான். இவர் யாரோட இருக்காரு? திரு ஸ்டாலினோட நின்று புகைப்படம் பண்ணுறது, அவர் மனுவும் கொடுக்குறாரு. ஆக ஒரு போலீஸ் மந்திரியை வந்து போலீஸாரால் தேடப்படுகின்ற ஒரு குற்றம் சாட்டப்பவர் வந்து நேரடியாக கொடுத்து மனு கொடுக்குறதுன்றது எனக்கு தெரிந்து நண்பர்கள் வந்து என்னை தவறு தான் தெரிஞ்சுக்கணும். இல்லை எனக்கு தெரிஞ்சு இதுதான் முதல் முறை தமிழ்நாட்டில். உங்களுக்கு தெரிஞ்சு? எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஏதாவது ஆயிருந்ததுன்னா எனக்கு தெரியும். அது நம்ம துரைக்கண்ண ஐயாட்ட நிறைய குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நபர் போலீஸாரால் தேடப்படுகின்றவர். அதில் என்ன முக்கியமான விஷயம்னா, திரு எம்ஆர் விஜயபாஸ்கர் இன்னும் தலைமறைவாக தான் இருக்கார். அவரை தேடி போலீஸ் வந்து நொய்டா போயிருக்கிறாங்க, டெல்லி போயிட்டு இருக்காங்க, தனிப்படைகள் விரைந்து செல்கின்றன வருது. எந்த நிமிஷமும் எம்ஆர் விஜயபாஸ்கர் அரெஸ்ட் ஆகிடலாம். ஆனால் அவரோட சேர்ந்து குற்றம் சாட்டப்பட்ட மாரப்பன் வந்து முதலமைச்சரே போய் பார்க்குறாருன்னா, இது தமிழ்நாட்டில் வந்து உளவுத்துறைன்னு ஒன்று இருக்குதான்னு தெரியல. உளவுத்துறை வந்து இது போய் ஹோம் மினிஸ்டர்கிட்ட சொல்லணும். ஐயா, ஏன்னா நிச்சயமாக அப்பாயின்மெண்ட் வாங்கி தான் மீட் பண்ணுறாங்க. ஐயா ராமமூர்த்தி ஒரு வழக்கறிஞர், உளவுத்துறை 3 முறை இன்னைக்கு எல்லா செய்திகள்லையும் ஃப்ளாஷ் பண்ணாங்க, 3 முறை எச்சரித்தது. அப்போ 3 முறை ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது என்றால், காவல்துறை போலீஸார் யாருமே இல்லையா அந்த இடத்துல? ஏன் இல்லை? எதற்கு இல்லை? ஏன் கொடுக்கப்படலை? நல்ல கேள்வி. அதோடு சேர்ந்து இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இன்றைக்கு தமிழ்நாடு எந்த அளவுக்கு அபாயத்தில் நாம் இருக்கோங்கிறத வந்து மக்களுக்கு தெரியணுன்றதுக்காண்டி இதை சொல்கிறேன். பஞ்சாபிற்கு அடுத்தபடியாக மிக அதிக அளவிலான கஞ்சா உள்பட போதைப் பொருட்களுடைய பழக்கம் அதிகமாக விற்பனை செய்வது தமிழ்நாட்டில் தான். ஒரு மகிழ்ச்சி. இந்த செய்தி இதே வார்த்தையை நான் சொன்ன 4 நாளைக்கு முன்னாடி நீங்க அதே சொல்லிட்டீங்க, ரொம்ப நன்றி. பஞ்சாபுக்கு அடுத்தபடியாக நம்ம 2 இடத்துல நிற்கிறோம். அது ஒரு ஸ்பீடு வந்து பஞ்சாபை பீட் பண்ணிடுவோம். அது ஒரு எல்லைப்புற மாவட்டம், மாநிலம். நம்ம வந்து போற ஸ்பீடு வந்து அதை பீட் பண்ணிடுவோம் போல தான் இருக்குது. அந்த அளவுக்கான ஒரு ஆபத்து. இது என்ன பிரச்சனை வருதுன்னா, இப்போ இந்த ஜெயா டிவி இருக்குது, அந்த வெளியில போய் அந்த டீ சாப்பிடலான்னு அந்த டீ கடைக்கு போனீங்கன்னா உனக்கு கஞ்சா பவுடர் வேணுமான்னு கேட்பாங்க போடுறது. அப்படிதான் இருக்கு. பஞ்சாபில் அப்படி தான் இருக்குது, தமிழ்நாட்டிலையுமே அந்த மாதிரி ஒரு இருக்குது. நீங்கள் டீ சாப்பிட்ட டீ கடைக்கு போனால் கூட ஒரு ஆஃபர்,
இதை விட இது பெட்டர்னு சொல்லி பக்கத்துல வைப்பான் சாக்லேட் எல்லாம் போட்டு பிள்ளைகள். அதில் வந்து என்ன கொடுமைன்னு கேட்டிங்கன்னா, கள்ளச்சாராயத்தில் இறந்தவங்களை பார்த்து அவர் வந்து சட்ட அமைச்சர் ரகுபதி சொல்றாரு, அது கள்ளச்சாராயம் கிடையாது, மெத்தினால் கலந்த தண்ணின்றார். சரி இருங்க, இது போய் நம்ம இன்னும் இது எங்க போய் எந்த ஏதாவது ஒரு சட்ட அமைச்சர் இது சொல்றாரு. இப்போ நம்ம ராமூர்த்தி ஐயா வந்து ரொம்ப ஷாக் சார். இந்த பஞ்சாபுக்கு அடுத்து தமிழ்நாடு மாறுது ஒன்று, அப்புறமா பிரேம் அக்யூஸ் வந்து முதலமைச்சர் சந்திச்சிருக்கிறாரு. இதெல்லாம் பெரிய ஷாக் செய்தியாக இருக்கு ஐயா. நீங்கள் ஒரு திராவிட இயக்க ஆய்வாளர், சொல்லுங்கள். அடிக்கடி நாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பேய் ஆட்சி செய்தால் பிணம் தின்னும் சாத்திரங்கள் அப்படிங்கிற மாதிரி. அது வந்து இந்த திமுக ஆட்சிக்கு முழுவதும் பொருந்துகிறதோ அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறேன். அதாவது இந்த ஆட்சி அமைந்த அந்த கடந்த 3 ஆண்டுகளில் இந்த ரவுடிகள், கூலிப்படைகள், சமூக விரோதிகள், கள்ளச்சாராயம், கட்ட பஞ்சாயத்து பெருகி விட்டது. பயம் போயிடுச்சு. இது நம்ம ஆட்சி என்கிற உணர்வு இவர்களுக்கெல்லாம் வந்து விட்டதோ அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். ஒவ்வொரு இடங்கள்லையுமே நீங்கள் இந்த மாதிரி அரசியல் தலைவர்கள் படுகொலை தாண்டி உட்கட்சிக்குள்ளேயே அவர்களுக்குள் திமுகவில் போட்டி, அந்த அதிகார வெறி, அதிகார பதவியினால அவர்களுக்குள்ளேயே இல்லை. அதை நம்ம ஐயா பாக்கி சொன்னாங்க, மூத்த பத்திரிகையாளர் தா கிருஷ்ணனுடைய படுகொலை சுட்டி அதுதான் ஐயா அவர்கள். ஆமாம், அது இது வரைக்கும் கண்டுபிடிக்கிறார். அவரே வெட்டி கொண்டுக்கிட்டாரா என்னன்னு தெரியல. ரொம்ப வேதனையான விஷயம். ஒவ்வொரு நாளும் நம்ம பத்திரிகை எடுத்துட்டா பட்டப்பகலில் நடு ரோட்டில் ஓட ஓட விரட்டி படுகொலை. இந்த செய்தி இல்லாத நாளே இல்லை. ஏதாவது ஒரு இடத்துல போலீஸாரை தாக்குறான், போலீஸாருக்கு சவால் விடுறான். திருவெற்றூர் போலீஸே, நீ போலீஸ், நான் ரவுடி, நான் 24 மணி நேரத்தில் ஒரு கொலை செய்ய போகிறேன், தைரியம் இருந்தால் பிடிச்சிக்கேன். அதிர்ஷ்டவசமாக அவனை பிடிச்சி காலை பிடிச்சிட்டாங்க, அது வேறு விஷயம். இப்படி விட்றானோ நிச்சயமா அது போதையில் தான் பேசுவோம். ஆமாம் ஆமாம், வலைத்தளங்களில் இது வருது. இப்போது ஒவ்வொரு விஷயமா, இப்போ நெல்லையில் அவர் ஜெயக்குமாரா ஒரு காங்கிரஸ் மாவட்ட காங்கிரஸ், ஆமாம் ஐயா துரைக்கண்ணன் அப்படி இருங்க, இடைவேளைக்கு அப்புறம் நீங்கள் தொடர்ந்து பேசுங்க. நெல்லை ஜெயக்குமார் நம்முடைய துரைக்கண்ணன் ஐயா சொன்ன மாதிரி கால் கட்டப்பட்ட நிலையிலே, பாதி எரிந்த நிலையிலே இறந்து போயிருக்கிறார். இன்று வரை ஒரு துளியும் செய்யவில்லை என்கின்ற கருத்தை திரு துரைக்கண்ணன் அவர்கள் பதிவு செஞ்சிருக்கார். சற்று முன்னர் கிடைத்த தகவலின்படி சென்னை GH மருத்துவமனைக்கு முன்னால் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மரணத்திற்காக தொண்டர்களும் காவல்துறையும் கடும் தள்ளுமுள் ஏற்பட்டிருக்கிற செய்தியும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதற்கு நீதி வேண்டி அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே திராவிட முன்னேற்ற கழக அரசு என்ன சொல்லப்படுகின்றது? இந்த காட்சியினுடைய நீங்கள் பார்க்கின்ற காட்சி சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையினுடைய முன்னால் காவல்துறைக்கும் பகுஜன் சமாஜ் தொண்டர்களுக்கும் மற்றும் தலித் சமூக இளைஞர்களுக்கும் இடையான இந்த தள்ளுமுள்ளு நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு ஒரு மாறுபட்ட களச்சூழ்நிலை காணப்படுகின்றது. அதுவும் பிரதான நகரான சென்னையிலே இந்த காட்சியை தற்போது மாலை 7:30 மணிக்கு நீங்கள் கண்டு கொண்டிருக்கிறீர்கள். நமது நிகழ்ச்சியை தொடரும். ஐயா தொடருங்கள். இல்லை, நிச்சயமாக தமிழகமே கொலைக்களமாக மாறி வருகிறதோ என்கிற ஒரு அபாயகரமான சூழல் இருப்பதாக தான் திராவிட முன்னேற்ற கழகம் தவிர்த்த எல்லா அரசியல் கட்சிகளுமே அதை பதிவு செய்திருக்கிறாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தாண்டி அவரோடு திமுகவோடு பயணிக்கிற மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வைகோ அவர்களே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அதில் என்ன சொல்கிறாருன்னா, தமிழ்நாட்டில் கூலிக்கு கொலை செய்யும் கும்பல் சர்வசாதாரணமாக நடமாடுவதும் படுகொலைகளை நிகழ்த்தி வருவதும் தொடர் நிகழ்வுகளாகவே ஆகி வருகிறது அப்படின்னு சொல்கிறார். வேதனையோடு அது குறிப்பிட்டிருக்கிறார். பலரும் கண்டனம் தெரிவிக்கக்கூடிய அளவுக்கு தான் தமிழக அரசு நிலை இருக்கிறது. அவர் இது சொல்லாட்சி அல்ல செயலாட்சி என்று அடிக்கடி மரியாதைக்குரிய ஐயா பொன்வில்சன் நேத்து அதை சொன்னாங்க. சொல்லாட்சியா செயலாட்சியா தனி இன்டர்ப்ஷன். ஆமாம், அதுதான். அதாவது ஒவ்வொரு முறையுமே மரியாதைக்குரிய திருமதி V.K. சசிகலா அவர்கள் தங்களுடைய அறிக்கைகள் எல்லாமே சொல்லுவாங்க, இது ஒரு விளம்பர அரசு. இன்றைக்கு அவருடைய ட்விட்டர் பக்கத்துல ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. ஆமாம், இன்றைக்குமே அதுதான் இருக்குது. அதாவது ஒரு அரசாங்கம் ஒரு அமைதியான சூழலை மாநிலத்தில் ஏற்பட்டால் தான் இங்கே தொழில் வளர்ச்சி பெருகும், பொருளாதார வளர்ச்சி பெருகும். ஆனால் ஒரு அமைதியற்ற சூழல் உருவாகிவிட்டது. நீங்கள் நகர்ப்பகுதிகளில் மட்டும் இல்லை, கிராம பகுதிகளில் பல்வேறு இடங்களில் இது போன்ற அடிதடி, கொலை, கட்ட பஞ்சாயத்து, இடங்களை மடக்குவது, சொத்துக்களை பறிமுதல் செய்வது, போலியான ஆவணங்களை தயாரித்து பிறருடைய சொத்துக்களை அபகரிப்பது போன்ற நிகழ்வு என்பது இந்த ஆட்சியில் மிக அதிகமாக இருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 7 முறை
மரியாதைக்குரிய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த 11 ஆண்டுகள் கிட்டத்தட்ட 1977 87 வரைக்கும் மிக அமைதியாக இந்த மாநிலம் இருந்தது. ஒரு முறை என்னுடைய நினைவு சரியாக இருக்குன்னா, பிரபல ரவுடி அகரம் நாராயணா அவரை மிகப்பெரிய அளவில் இங்கே அவருடைய ரவுடித்தனம் பெருகி போயிடுச்சுங்கிற போது அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கே போய் உட்காந்து 24 மணி நேரத்தில் அவனை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வரணும் என்று முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களே சென்றதெல்லாம் நாம் பார்த்தோம். நேரடியாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அதே மாதிரி நம்ம சகோதரர் சொன்ன மாதிரி மரியாதைக்குரிய அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் போது இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயலை முழுவதுமாக இந்த யாரெல்லாம் மிதமிஞ்சி போகிறானோ அவனெல்லாம் என்கவுண்டரில் போட்டாங்க. அடுத்தடுத்த நிலைகளில் இருக்கிறவர்கள் எல்லோருக்குமே ஒரு உயிர் பயத்தோடையே வாழ வச்சுருந்தாங்க. குற்றச்செயல்கள் குறைந்தது. ஆனால் இந்த 3 ஆண்டுகளாக எல்லாவித போதை பழக்கங்களும் நடமாடி பள்ளி சிறுவர்களிலிருந்து கல்லூரி மாணவர்களிலிருந்து போதைக்கு அடிமையாகி சட்டவிரோத செயல்களில் சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனுடைய நீட்சியாகத்தான் இந்த கூலிப்படையை ஏவி குடும்பத்துக்குள்ளேயே கொலை செய்கிற நிகழ்வு ஏராளமான சட்டவிரோத செயல்களும் சமூக விரோத செயல்களும் பெருகிவிட்டது அப்படிங்கிறது தான் யதார்த்தமாக இருக்கிறது. இந்த நிலையை மாற்றுவதற்கு உடனடியாக இந்த அரசு மிக தீவிர நடவடிக்கை எடுக்காவிட்டால் மோசமான விளைவுகளை இந்த அரசு சந்திக்க வேண்டியது இருக்கும். நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி இந்த இரவு முழுவதுமே இந்த போராட்டம் இப்போது மிகப்பெரிய தீவிரம் அடைஞ்சிரும். அதை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு பெரும்பாடாயிடும் அப்படிங்கிற பொன்வில்சன் சட்டை கேட்டு பார்க்கிறேன். பொன்வில்சன், இப்போ அந்த காட்சியை பார்க்கின்ற போது முதல்வர் சற்று முன்னர் சொல்றார் தமிழ்நாடு அமைதி பூங்காங்கிறார். 31 நாளில் 133 கொலைகள், 36 மணி நேரத்தில் 15 கொலைகள். திமுக ஆட்சிக்கு வந்த முதல் 200 நாட்கள் ஒட்டுமொத்தமாக 587 கொலைகள். இந்தியாவில் மாபெரும் நகரம், உலகத்திலே நியூயார்க்குக்கு அதே வரிசையில் பார்க்கின்ற தமிழ்நாட்டுடைய தலைநகர் சென்னையில் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு எதிராக கொலைகளுக்கு நீதி வேண்டி போராடி கொண்டிருக்கக்கூடிய இந்த களத்தில் தமிழ்நாடு எப்படி இருக்கிறது? தமிழ்நாட்டினா அதாவது முதல் கோணல் முற்றும் கோணல்னுவாங்க. இவர்கள் என்ன செய்தாங்க, இப்போது ஒன்று வேணாம், இப்போ இந்த ஸ்டெர்லைட் மேட்டரே எடுத்துக்கோங்க. அதில் அருணா ஜெகதீஷன் கமிஷன் அறிக்கையில் கொடுத்துருக்குது 17 அதிகாரிகள் பெயரை குறிப்பிட்டு, அதாவது எஸ்பி ஆர்டர் கொடுத்தது டிஎஸ்பிக்கு தெரியாது, டிஎஸ்பி ஆர்டர் கொடுத்தது இன்ஸ்பெக்டருக்கு தெரியாது, இன்ஸ்பெக்டர் ஆர்டர் கொடுத்தது கான்ஸ்டபிளுக்கு தெரியாது, இந்த மாதிரி என்கவுண்டர் ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்தது தெரிலன்னு அவங்க பேரை குறிப்பிட்டு இந்த 17 பேர் மேலே வழக்கு தொடுக்க வேண்டும் என்று அருணா ஜெகதீசன் கமிஷன் மக்களுடைய வரிப்பணம் கோடிக்கணக்காக செலவு பண்ணி ஒரு அறிக்கையை கொடுத்தால் அந்த கிரிமினல்கள் என்று கிரிமினல் நடவடிக்கை அந்த அதிகாரிகள் மீது எடுக்கப்படவில்லை. வெறும் இடமாற்றம், சில பேருக்கு துறை ரீதியான நடவடிக்கை. இது என்ன விஷயம்? அதாவது நான் பூனைக்கும் தோழன் பாலுக்கும் காவல்ன்ற மாதிரி இப்படி போனால் எப்படி முடியும்? அதே சைலேஷ்குமார் யாதவ் அன்றைக்கு ஒரு எஸ்பியாக இருந்தவர், இன்றைக்கு டிஐஜியாக இருக்கார். அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் ப்ரொமோஷன் கொடுக்குறீங்க, ஆனால் வெளியே அரசியலுக்காக மற்றதை பேசுகிறீங்க. அப்போது அந்த துறையில் இருக்கிறவர்களுக்கும் கருப்பாடுகளுக்கு கொஞ்சம் அவர்களுக்கும் பயம் விட்டு போகும், அதே நேரத்தில் ரவுடிகளுக்கும் பயம் விட்டு போகிறது. இன்றைக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நீங்கள் இவ்வளோ கொலை சொன்னீங்களே, 500 சில்லற கொலைகள் நடப்பட்டிருக்குது. ஒரு வெள்ளை அறிக்கையை கொடுக்க முடியுமா இந்த அரசாங்கம்? எவ்வளோ பேரை கைது பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேர் மேலே சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேர் கன்விக்ஷன் ஆகியிருக்காங்க, எவ்வளோ பேர் ப்ரோக்ரஸில் இருக்குது அந்த கேஸு, எவ்வளோ பேர் ஜாமீனில் வெளியே இருக்கிறாங்க. இது எடுத்திங்கன்னா 190 பேர் வெளியே தான் இருப்பாங்க. ஐயா, ஒரு சின்ன தகவல் நம்ம ரெடியாக உங்கள்கிட்ட பேசுகிறது தான் கூட. குண்டர் சட்டத்தில் 4-5 மாதத்தில் இவர்கள் வெளியே வர்றாங்க. சென்னையில் மட்டும் 200க்கும் மேற்பட்ட கொலைகள் சமீபமாக 36 மாவட்டங்களில் காவல்துறை உண்மை ரிப்போர்ட்டை தர மறுக்கிறது. மோட்டிவேஷன் கொலை சென்னையில் அதிகமாக நடக்கிறது. குறிப்பாக புளியந்தோப்புக்கு உட்பட்ட காவல் சரகத்தில் அசைன்மெண்ட்டை ஜெயிலில் இருந்து கொடுத்து வெளியே கொலை செய்கிற கலாச்சாரம் இருக்கிறது. ப்ரீவியஸ் அக்யூஸ் சமூக விரோத குற்றங்களில் மீண்டும் மீண்டும் ஏற்படுகிறார். இன்றைக்கு கிடைத்த தகவல்கள் இது ஐயா ராமமூர்த்திக்கு எல்லாம் தெரியும். இது அடிக்கடி நடந்துட்டு இருக்குது. இது இப்போ இந்த 3 ஆண்டுகளில் நீங்கள் சொன்ன மாதிரி அடிக்கடி நடந்துட்டு இருக்குது. அதே மாதிரி இந்த கொலை குற்றவாளிகள் சிறையில் இருக்கும்போது அங்கேருந்து செல்ஃபோனில் பேசி ஆர்டர் கொடுத்து வெளியே நடைமுறைப்படுத்துகிறாங்க. அவங்களுக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. சரி, இதெல்லாம் இந்த செல்ஃபோன் எப்படி பேசுகிறாங்க? இந்த விஷயத்தில் தான் நான் என்ன சொன்னேன், இந்த அரசாங்கம் கௌரவம் பார்க்கக்கூடாது. இப்போ என்ன செய்யணும்னா 3 விஷயங்கள்.
நம்ம அதிமுக பகுதி செயலாளராக இருந்த சண்முகம் கொலை வழக்கு, சேலம், அதே போல நெல்லையில மாவட்ட தலைவராக இருந்த ஜெயக்குமார் தனசிங், காங்கிரஸ் மாவட்ட தலைவராக இருந்த ஜெயக்குமார் தனசிங் கொலை வழக்கு, நெல்லை மாவட்டம் திசையன்விளை. ஆமா, இந்த கொலை வழக்கு. இன்னொரு கொலை வழக்கு நம்ம லூர்து பிரான்சிஸ் VAO கொலை வழக்கு, இந்த கொலை வழக்கு. அடுத்தது இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு. இந்த 4 கொலை வழக்கும் ஏன் சிபிஐ கையில கொடுக்கலாம் இல்ல? சிபிஐ கையில் கொடுத்து, ஏனென்றால் இது வந்து நிறைய மோட்டிவேஷன் இருக்கும், மல்டிபிள் சான்சஸ் இருக்குது. இந்த கொலைக்குரிய மோட்டிவ் வந்து ஒரே ஒரு ஆங்கிளில் பார்க்க முடியாது. ஒரு ஆங்கிளில் இருக்கிற மோட்டிவை எல்லா ஆங்கிள்லையும் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை முன்னுராத மோட்டிவ் இருக்கலாம், அவரை ஒரு அரசியல்வாதியும் பயன்படுத்தி கொள்ளலாம் தன்னுடைய அரசியல் விரோதத்திற்காக. ஒரு ஜாதிய வன்மம் மிக்கவங்களும் பயன்படுத்தி கொள்ளலாம் அந்த ஜாதிய வன்மத்திற்காக. அப்போ இது பல பரிணாமங்கள் இந்த கொலையில் இருக்கிறது. அப்படின் போது இதையெல்லாம் சிபிஐ என்கொயரிக்கு கொடுத்தால் அடுத்த ரவுடிகளுக்கு ஒரு பயம் இருக்கும். இந்த அரசாங்கம் இதில் போய் நாங்கள் கௌரவம் பார்க்குறோம், வரட்டு கௌரவம் பார்க்குறோம்னு பார்க்கக்கூடாது. அப்போ அதைத்தான் இன்றைக்கு சிபிஐ கொடுத்தா என்ன வரட்டு கௌரவம்? அது இந்தியாவுக்கு உட்பட்ட சாவரினுக்கு உட்பட்ட ஒரு அமைப்பு தானே. சிபிசிஐடி தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் தானே. இதுல என்ன உங்களுக்கு வரட்டு கௌரவம் இருக்கு? இவங்க கேட்டாங்கல்ல ஜெயராம் பெனிக்ஸ் கொலை வழக்குல கேட்டீங்கல்ல, சாத்தாங்குளத்துல ஜெயராம் பெனிக்ஸ் கேட்டாங்கல்ல, அது கொடுக்கணும்ல. அதைத்தான் என்ன செய்யறாருன்னா, இப்போ பிஎஸ்பி மாநில செயலாளராக இருக்கிற பார்த்திபன், அதாவது ஆம்ஸ்ட்ராங் கிட்ட கூட இருக்காரு, அவர் மாநில செயலாளர் பார்த்திபன் என்ன சொல்றாருன்னா, இந்த படுகொலைக்கு எங்களுக்கு சிபிஐ விசாரணை வேண்டும். ஏனால் மாநில போலீஸை இந்த விஷயத்தில் நம்ப முடியும். ஏனென்றால் எல்லா விதத்திலையும் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. அப்படி இருக்கும் அவங்க கைகள் கட்டுப்பட்ட இருக்கும். மாநில போலீஸ் மேல சந்தேகம் இல்லை, ஆனா அவர்கள் கைகள் கட்டப்பட்டு இருக்கும். சுதந்திரமான விசாரணை நடக்காது. அப்படி இருக்கும்போது இதோட வேரை கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுல தவறு கிடையாது. என்றால் நம்ம கமிஷனரே என்ன சொல்றாரு, 1192 பேர் மேல குண்டாஸ் போட்டிருக்கோம், 4000 பேர் சரித்திர குற்றவாளிகள் இருக்கிறார்கள். அப்படின்னா தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு வந்து குற்றவாளிகள் பெருகி இருக்கிறார்கள்? இருங்க பாக்கி சொல்லுங்க. இந்த காவல்துறை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, புரட்சித் தலைவர் ஜெயலலிதா காலத்திலும் சரி, காவல்துறைக்கு முழுமையான சுதந்திரம், சமூகத்தில் அமைதி நிலவணும். இதுக்கு யாரெல்லாம் இடைஞ்சலாக இருக்கும் அவங்களும் நீக்கிடுங்க. அதாவது கொலையீர் கொடியாரை வேந்தொருத்தல் பைங்கூழ் களைகட்டதோடு அந்த திருக்குறள் தான் ஃபாலோ பண்ணாங்க. இவர் நண்பர் துரைக்கருணா ஒரு சம்பவத்தை சுட்டி காட்டினார், அகரம நாராயணன். அதே காலகட்டத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் செபாஸ்டியன் ராமன் செத்பட்டு பகுதியில், செத்பட்டில் இரவு 8 மணிக்கு மேலே போக முடியாது. நான் 78 வயசில் 1978 பயந்து போயிருக்கேன். ஏடிஎம்கே வந்து ஆட்சி ஒரு வருஷத்தில். ஆமாம், செபாஸ்டியன் ராமன் காவல்துறையினால் சுட்டுக் கொல்லப்பட்டார் என்கவுண்டரில். அதற்கு பிறகு அடங்கியது. அதே மாதிரி ஸ்ரீபால் சரியாக 40 ஆண்டுகளுக்கு முன்பு நான் ஸ்ரீபாலை சந்தித்த போது ஒரு கருத்து சொன்னார். இங்கே நண்பர்கள் சொன்ன கருத்து ஒட்டி நான் சொல்கிறேன். 2 கருத்து விட்டு சொல்லும். அதாவது இந்த சம்பவம் இருக்கல, கொலையை வெறும் மர்டர் கேஸ் அப்படின்னு பார்க்க முடியாது. உள்நோக்கம் வேறையாக இருக்கும். இந்த ஆளை போட்டு தள்ளு, நான் உனக்கு இவ்வளோ லட்சம் தரேன், இப்படி திட்டம் போட்டு பிளான் போட்டு ஸ்கெட்ச் போட்டு ஆளை கொலை பண்ணிவிட்டு அந்த வீட்டிலேருந்து ஏதாவது ஒரு 2 நகையை திருடிடுவாங்க. என்ன ரெக்கார்ட் ஆகும்னா, கொலை நடந்திருக்கு, கொள்ளை நகை திருட்டு போச்சு, இது மர்டர் ஃபார் கெயின் அப்படின்னு போடுவாங்க. இதை ஸ்ரீபால் சொன்னார், இப்படியும் நடைபெறும், இதெல்லாம் நாங்கள்லாம் நுணுகி ஆராய்ந்து நடவடிக்கை எடுப்போம். எங்களுக்கு அப்போ எம்ஜிஆர் அவர்கள் ஸ்ரீபால் அவர்களுக்கும் தேவாரம் முழு சுதந்திரம் கொடுத்தார். இது ஒரு தகவல். காவல்துறை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நான் பார்த்தவரை, சரியாக தப்பானு தெரியல, ஆனால் தொடர்ந்து செய்தியாளராக நான் கவனித்த வரையில் கண்கூட பார்த்துட்டு சொல்கிறேன் நான். 1990 இபிஆர்எல்எஃப் தலைவர் பத்மநாபா படுகொலை செய்யப்பட்டார் சென்னையில் ஜகரியா காலனியில். 15 பேரா? இல்லை 13 பேர். நான் இப்போ சம்பவத்துக்கு போயிருந்தேன். நான் பத்மநாபா எனக்கும் தெரியும், பழக்கமானவர். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சம்பவம் நடந்த உடனே அங்கே தமிழக காவல்துறை சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் என்று நினைக்கிறேன் துரை அவர்கள் இருந்தார். நாங்கள் உடனே இது என்ன சார் இப்படி ஒரு கொலை நடந்ததுன்னு அவர் சொல்கிறாரு. என்ன வார்த்தை பயன்படுத்துகிறேன்னு சொல்கிறேன். இட் மஸ்ட் பி பை ஸ்பிளிண்டர் குரூப் ஆஃப் இபிஆர்எல்எஃப். இபிஆர்எல்எஃப் இயக்கத்தினுடைய பிரிந்து சென்ற பல்வேறு குழுக்களின் இடையே மோதலாக இருக்கும் அப்படின்னு அவர் பேட்டி கொடுக்குறார். ஆனால் அரை மணி நேரம் அலுவலகத்துக்கு வந்தோடனே தில்லியில் அப்போ கலைஞர் கருணாநிதி அவர்கள் டெல்லியில் இருந்தார். அவர் சொல்கிறாரு, போராளிகள் சண்டை போடுவதை நிறுத்தி கொள்ள வேண்டும்,
தமிழகத்தை யுத்தகலமாக ஆக்கக்கூடாது. இப்பொழுது யுத்தகலமாக தான் ஆகிட்டு இருக்கு. இந்த எப்படி சைடுல காரணம் என்ன சொல்றேன், இது என்ன விஷயம் சொல்ல வரேன்னா சார் ஒரு நிமிஷம் குறிக்கிடுறேன். பாக்கி நீங்க சொல்லுங்க. தற்போது நீங்க நேரலையில் பார்க்கிற காட்சிகளை பாருங்கள். திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மரணத்திற்காக நீதி வேண்டி பகுஜன் சமாஜினுடைய தொண்டர்கள், இளைஞர்கள், தலித் இளைஞர்கள் ஜிஹெச் சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு முன்னாலே பல நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் இருக்கின்ற அளவிற்கு கூடுதலுடைய காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். தமிழ்நாட்டுடைய சட்ட ஒழுங்கினுடைய நிலையை இதுதான் ஒரு சாட்சி. இதை பார்த்து கொண்டு பாக்கி சார் திரும்ப என்ன எதுக்கு இதை சொல்ல வரேன் சுட்டி காட்டுறேன்னா, அப்போது துரை அவர்கள் அதீதமாக விசுவாசத்தோட எதையும் சிந்திக்காமல் நேரடியாக சொல்லிவிட்டார். என்னுடைய நண்பர் தான் துரை. அது ஏன் சொல்கிறேன்னா, சந்தீப் ரத்தோர் இப்போ காவல்துறை ஆணையர் என்ன சொன்னார் இந்த சம்பவம் தொடர்பாக? இதில் அரசியல் நோக்கம் இல்லை என்று கருதுகிறேன். கொலை நடந்த 8 மணி நேரத்தில் இந்த தகவல் அவருக்கு எப்படி கிடைச்சது? கண்டிப்பாக. ஆக இது கொலை நடந்திருக்க நாங்கள் தீவிர விசாரணை நடத்தி வரும். ஸ்ரீபால் அவர்கள் அழகாக பேசுவார், தெளிவாக பேசுவார். இப்போ நான் எதுவும் சொல்ல முடியாது, இன்வெஸ்டிகேஷன் இட் இஸ் அண்டர் இன்வெஸ்டிகேஷன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் துரை அவர்கள் திமுக ஆட்சி காலத்தில் எப்படி சொன்னாரோ அதை போல அவசர குறுக்கியத்தனமாக, நான் அந்த வார்த்தை பயன்படுத்த சரியானு தெரியல, அப்படி காவல்துறை அதிகாரிகள் சொல்வது ஏற்புடையதில்லை. என்ன விஷயம்னா, இந்த மாதிரியான சம்பவங்களுக்கு புலன் விசாரணை நடந்து முடிவதே முடியாது. ராமஜெயம் ஒரு படுகொலை என்ன ஆச்சு இதுவரையில் தெரியாது. அமைச்சர் நேருடைய பிரதர் வேங்கை வயல் என்னன்னு தெரியல, என்ன ஆச்சு தெரியாது. ஜெயக்குமார் புலன் விசாரணை என்ன ஆச்சுன்னு தெரியாது. இது மாதிரி ஏகப்பட்ட ஜெயக்குமார் அண்மை காலத்தில் சில மாதங்களுக்கு முன்னாடி இது மாதிரியான சம்பவங்களுக்கு முடிவே கிடையாது. சாதிக் பாட்ஷா மர்மமான மரணம் தெரியாது, அண்ணா நகர் ரமேஷ் மரணம் தெரியாது. இன்னமும் விசாரணை எப்போ நம்ம தீர்வு காணப்போம்? கிருட்டிணன் கொலை அது ஒரு வழக்கு வந்து சில பேர் விடுவிக்கப்பட்டார்கள். அதுவும் லீலாவரி சம்பவம் இன்று வரையில் அதற்கான உண்மை தேடல் நீடித்து கொண்டே இருக்கு. இது எல்லாமே திமுகவுடைய ஆட்சியில் நடந்ததான் நீங்க சுட்டி காட்டுறீங்க. தினகரன் பத்திரிகை அலுவலகத்தில் தாக்குதல் நடத்தி 3 பணியாளர்கள் கொல்லப்பட்டார்கள். இதெல்லாம் கேள்விகள் எழுப்ப ஒரு கருத்தை வைங்க. இல்லை அதான் இப்போ நம்ம ஐயா கூட சொன்னார், ஜகரியா காலனியில் ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் பட்ட பகலில் அந்த நம்ம கொல்லப்பட்டார்கள், EPRF தலைவர்கள் உட்பட. ஆனால் ஒரு பியூட்டி என்ன தெரியுமா, அந்த கொலை நடந்த பிறகு மொத்த பேரும் கோடியக்கரை வழியாக தப்பித்து சென்றார்கள். அப்போ எப்படி போனாங்க? அதில் சிவராசன் உள்பட என்று கேள்விப்படுகிறோம். அன்றைக்கே ஒருவேளை அவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தால், அவர்கள் பிடிக்கப்பட்டிருந்தால் ராஜீவ்காந்தி கொலை நடக்காமல் போயிருக்கலாம், நம்ம ஒரு தலைவரை இழக்காமல் போயிருக்கலாம். அதுதான் அந்த சட்டம் ஒழுங்கை வந்து எந்த அளவுக்கு பாதுகாக்கும் அப்படின்றது, அதுதான் அதிமுக ஆட்சியில் அது நடக்கும். திராவிட முன்னேற்ற கழகத்தில் குறிப்பாக இன்றைக்கி ஸ்டாலின் 2 முறை போலீஸ் மானிய கோரிக்கையில் அந்த கூட்டத்தில் பேசினார். என்ன சொன்னார்? நான் சர்வாதிகாரியாக மாறுவேன். எங்கே மாறுறாரு? யார் யார் மீம்ஸ் போடுறாங்க ட்விட்டரில், ஃபேஸ்புக்கில், இதில் போடுறவங்கள இரவோட இரவாக போய் கைது செய்து அவர்கள் மீது பிணையில் வரக்கூட முடியாத செக்ஷன்லாம் போட்டு அந்த விஷயத்தில் சர்வாதிகாரியம் மாறுறாரு. சொல்லுங்க சார். இந்த மாதிரி இருக்கும்பொழுது அதை தான் நம்ம சொல்கிறோம். நம்ம என்னன்னா, தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்தை நம்ம மதிக்கிறோம். நமக்கு அவர் தான் ராஜா, நம்மளுக்கு அவர் தான் ஆட்சி செய்கிறார், நம்மளுக்கு அவர் தான் மன்னர், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இடிப்பாறை இல்லா ஏமரா மன்னன் கெடுப்பாரினாலும் கெடும். அப்படி இருக்கும்போது அந்த கூட்டணியிலே இருந்து மறைமுகமாக புறமுதுகில் குத்துறவங்க இருக்கிறாங்க. கூட்டணி கட்சி தலைவர்கள் தவறு நடக்கும்போது நீங்கள் சுட்டி காட்டவில்லை என்றால் அந்த தலைமை கீழே விடும்போது காப்பாற்ற யாரும் இருக்க மாட்டார்கள். அது 2026 அதற்கு ஒரு விடுவி காலம் பிறக்கும். சரி ஐயா ராமமூர்த்தி, இப்போ நம்முடைய பாக்கியும் பொன்வில்சனும் பல விஷயத்தை சொன்னாங்க. இப்போ நீங்கள் இதுக்கு என்னதான் தீர்வு? தமிழ்நாடு அரசு முழுமையாக தன் கண்ட்ரோலை இறந்துட்டா. போலீஸ் துறை வைத்திருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய முதல்வர் அவர்கள் இதை இயலாமையின் வெளிப்பாடா, அல்லது இந்த மாதிரி ஆணவ கொலைகள் எல்லாம் தொடர்கின்றது, யாருக்கும் பயம் இல்லை? நீங்கள் பல வழக்குகளை சந்திச்சிருப்பீங்க. இன்றைக்கி உண்மையில எக்ஸிஸ்டிங் கிரைஸ் என்ன இருக்கக்கூடிய பிரச்சனைகள்? சார் 2 விஷயம். ஒன்று, குற்றவாளிகளை தேடி பிடிப்பதில் போலீஸ்காரர்களுக்கு வந்து ஒரு சின்ன தயக்கம் ஏற்பட்டிருக்குது. இந்த நபர் கடுமையான குற்றம் செஞ்சிருந்தாலும் கூட இவரை கைது செய்வதா வேண்டாமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. அதனால தான் நான் முதலில் சொன்னவாறு MR விஜயபாஸ்கரை கடுமையாக தேடுகின்ற போலீஸ் வந்து மாரப்பண்ணவர்களை வந்து முதலமைச்சர் பார்க்கும்போது ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னால் அவர் நண்பர் சொன்ன மாதிரி போலீஸாருக்கு திறமை இல்லைன்னு இருக்கு, அவரோட கைகள் கட்டப்பட்டு. ஸோ அது வந்து அங்கேருந்து ஆரம்பிக்கிறது. அதே மாதிரி குற்றவாளிகள் மீது
புலன் விசாரணை செய்து குற்றப்பத்திரிகை செய்து வழக்கு நடத்தி தண்டனை வாங்கி கொடுப்பது இருக்குது இல்லையா, அதனுடைய பர்சன்டேஜ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதனால தான் வந்து மத்திய அரசாங்கங்கள் வந்து அந்த குற்றவியல் நடைமுறை சட்டங்களில் மாற்றங்கள் கொண்டு வரும்போது அதனுடைய தமிழக திரு ஸ்டாலினுடைய மற்றும் திமுகவோட ஆட்சி அப்படின்னா ஒன்று தான் நான் பார்க்குறேன். சட்டங்கள் எல்லாம் திருத்தப்பட்ட சட்டங்கள் எல்லாம் சரிதான், அந்த சட்டங்கள் வந்து சமஸ்கிருதத்தில் இருக்குது இல்லாட்டி ஹிந்தியில் இருக்குங்கிற எதில் இருந்தால் உனக்குண்ணா விஷயம் வந்து என்னென்னா, அது ஒரு ரெண்டாவது பக்கம் பேசுவோம். நான் அதில் அது ரொம்ப தெளிவாக இருக்கிறேன். உங்களுடைய கோரிக்கை வந்து அதை தமிழில் வைக்கணும்னு இருந்தால் நானும் சேர்ந்து கேட்குறேன். புரிஞ்சுக்கலாம் நம்ம. இல்லை, நானும் சேர்ந்து கேட்குறேன். சரி. ஆனால் உங்கள் கோரிக்கை வந்து பேர் மாற்றத்தில் இருக்கிற முனைப்பு வந்து அந்த இந்த சட்டங்களின் கீழே வந்து அதிக அளவில் உங்களுக்கு வந்து இப்போ புதிய சட்டங்களின் கீழே என்னென்னா டிஜிட்டல் எவிடன்ஸ் வந்து உடனடியாக நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் டெலிஃபோனில் பேசுகிறதில்ல, இந்த மாதிரியான டிஜிட்டல் எவிடன்ஸ் உடனடியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பிரைமரி எவிடன்ஸ்னு சொல்லிட்டு வீடியோ கிளிப்பிங்ஸ் எல்லாமே இப்போ வந்து ஒரு உடனே கொடுக்கலாம். சம்பவத்திலே உடனே கொடுக்கலாம். ஒன்று. ரெண்டாவது வந்து அந்த மிக முக்கியமான இது வந்து என்னென்னா, தமிழக அரசாங்கம் அதை எந்த அளவுக்கு செயல்படுத்தணும். நீங்கள் வந்து இந்த பொய் கேஸ் போடுறதுங்கிறது இருக்கு இல்லையா, அது குறைப்பதற்காக என்ன பண்ணாங்கன்னா சர்ச் அண்ட் சீஸ் மகசர் ஒருத்தர் ஒரு வீட்டுக்கு போய் சோதனை செய்து பறிமுதல் பண்ணுறாங்க இல்லையா, மொத்தத்தையும் இப்போ வீடியோகிராஃப் பண்ணுறது வந்து கட்டாயம்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து அந்த பறிமுதல் போடுகின்ற அந்த லிஸ்ட் இருக்கு இல்லையா, ஜாபிதா, அந்த பட்டியலில் வந்து கையெழுத்து போடுகிற சாட்சிகள் விஷயமும் கண்டிப்பாக அதே ஒரே நேரத்தில் வந்து அந்த வீடியோகிராஃபி எடுக்கணும்னு இருக்குது. இது ரெண்டு விஷயத்துக்கு பயன்படும். ஒன்று, பரிசோதனை நடந்து நிஜமாகவே பொருட்கள் வந்து பறிமுதல் செய்யப்பட்டிருந்தால் அதை நிரூபணம் செய்வது ஈஸி. ஏன்னா பல வழக்குகள் அதுதான் பிரச்சனையாது. அதே மாதிரி பொய் வழக்குகள் நீங்கள் வந்து அரசியல் ரீதியாக வேண்டாவங்க மேலே வந்து கஞ்சா கேஸ் எல்லாம் போடுறது இருக்குல்ல, அது வந்து இதில் வந்து குற்றங்கள் குறையும். ரெண்டாவது வந்து என்னென்னா சாட்சிகளுடைய பாதுகாப்பு, அது இவ்வளோ நாள் வரைக்கும் அது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இப்போ வந்து பயம் இருக்குல்ல. இப்போ சாட்சி சொன்னால் அடுத்து சாட்சி சொல்லிட்டு வெளியில் வந்தால் என்னத்துக்கு ஆகுன்றது தெரியாது. இப்போ சாட்சிகள் பாதுகாப்புக்கு திட்டம்னு ஒரு திட்டம் ஒவ்வொரு மாநிலமும் கண்டிப்பாக அதனை வந்து அதை வரைவு செய்து அதை செயல்படுத்தணும்னு இருக்குது. சாட்சிகள் பாதுகாப்பு இப்போ வந்து கேள்விக்குறியாக இருக்கிறத மாற்றி சாட்சிகள் பாதுகாப்பை வந்து ஒரு அரசாங்க திட்டமாக சட்ட ரீதியான திட்டமாக நீங்கள் செயல்படுத்தணும். அவர்களுக்கு மாற்று இடமோ வாழ்வாதாரமோ இது எல்லாமே வந்து அந்தந்த மாநில அரசாங்கங்கள் தீர்மானம் பண்ணணும்னு இருக்கிறது. மூன்றாவதாக மிக முக்கியமான விஷயம் டிஜிட்டல் எவிடன்ஸ். நீங்கள் வந்து சாட்சியம் அளிக்கிறது இருக்கு இல்லையா, கொலை நடந்தது தூத்துக்குடியாக இருக்கும், சாட்சிகள் எல்லாம் பயந்து போயிருந்து சென்னையில் இருக்கிறாங்க. இங்கேருந்து போனேன்னா இங்கே காவல்துறை பாதுகாப்போடு தான் எனக்கு தெரியும். நான் நிறைய வழக்குகளில் நான் பார்க்குறேன். நான் அந்த சாட்சியை வந்து அன்றைக்கி கொண்டு வர அன்றைக்கி மட்டும் அந்த எஸ்பி என்ன பண்ணுவார்னா வேன் அனுப்புவார், போலீஸ் வேன் வரும், போலீஸ் வேன் பாதுகாப்போடு போவாங்க. அடுத்த வர பயப்படும். சாட்சி முடிஞ்சு வெளியில் வந்து அவருக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை. எப்படிப்பட்ட நோக்கம் பாருங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து மாற்றுறதுக்காண்டி இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் வந்து சாட்சியத்தை வந்து வீடியோ மூலமாகவே அழைக்கலாம். ஸோ காணொலி மூலமாக சென்னையில் இருந்து கொண்டு தூத்துக்குடி நகரில் வந்து நடக்கின்ற ஒரு பண்ணலாம். இந்த லாஜிஸ்டிக்காக பண்ண வேண்டிய அந்த பிரச்சனைகள் இருக்குது. ஸோ ஈஸி டு டிரான்ஸ்போர்ட் எல்லாமே ஈஸியாக இருக்கும் த்ரூ டிஜிட்டலைஸ்டு. ஸோ அதனால வந்து ஒரு விஷயம் என்ன நடக்கும்னா வழக்குகளை விரைவாக நடத்தலாம். இப்போ மிக முக்கியமான பிரச்சனை அங்கேயும் என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த புலன் விசாரணை இருக்கு இல்லையா, அதுதான் எப்பயுமே நம்ம ஊரில் கேள்விக்குறியாகின்றது. இந்த இப்போது நிறைய பேர் இந்த ஜெயக்குமார் தனசிங்லேருந்து ஆரம்பித்து எல்லா பேருமே வந்து இது வந்து புலன் விசாரணையில் வந்து கோட்டை விடுறாங்க, இல்லை வந்து புலன் விசாரணையில் வந்து உண்மைகள் மறைக்கப்படுகின்றங்கிறது தான். இப்போ கள்ளக்குறிச்சியில் வந்து ஏன் நாங்கள் வந்து சிபிசிஐடி மட்டும் போதும் சிபிஐ வேணான்னு சொல்கிறோம் அப்படின்றதுக்கான காரணத்தை சட்ட அமைச்சர் ஏன் ரகுபதி சொன்னார்னா, நாங்கள் வந்து சாத்தான்குளத்தில் வந்து அன்றைய அதிமுக அரசாங்கம் வந்து ஃபெலிக்ஸ் ஜெயராஜ் அவர் வழக்கில் வந்து ஆதாரத்தையும் உண்மையையும் அரசாங்கம் மறைத்ததால் நாங்கள் சிபிஐக்கு போனோம் அப்படின்னாங்க. இப்போ இந்த கேஸ்லலாம் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? நீங்களும் அதே தானே, ஆதாரங்களை வந்து மறைக்க. இப்போ இது இன்றோடு நிற்க போகிற பிரச்சனை இல்லை. இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு உள்பட, ஏன்னா இன்றைக்கு இவ்வளோ பேர் ஆயிரக்கணக்கான பேர் ஏன் கொந்தளிக்கிறாங்க அப்படின்னா, பாருங்க நீங்க வந்து ஆதாரத்தை நீங்க வந்து மறைக்கிறீங்க அல்லது உண்மையை மறைப்பதற்கு முயற்சிக்கிறீங்களோ, அது வந்து புலன் விசாரணை அதிகாரிகள் மீதான அந்த குற்றச்சாட்டை சாட்டி தான் அவங்க அவ்வளவு பேர் நிக்கிறாங்க. ஆக நியாயமான விஷயமாக இருந்தால் நீங்க இந்த 5 வழக்குகளுமே அந்த சேலம் தொண்டர் உட்பட எல்லாருடைய வழக்குகளையுமே சிபிஐ ஒப்படைக்கிறது வந்து ஒரு நம்பிக்கையை முதல்ல மக்களுக்கு நீங்க தரலாம். அது இந்த இன்றைய கூட்டத்தை நான் பார்த்துட்டு இருக்கிறேன். இரவு செல்ல கூட்டம் அதிகரிக்கத்தான் சார். சொல்லுங்க, அது ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ இது தொடர்பாக கருத்து வெளியிட்டிருக்கிற மரியாதைக்குரிய திருமதி வி.கே. சசிகலா அவர்கள்
தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு ரொம்ப அழகா முற்றிலுமாக சொல்லியிருக்காங்க. சீரழிந்து விட்டது. மக்கள் அச்சத்தில் வாழ்கிறார்கள் அப்படிங்கிறதான் இப்போ உள்ள யதார்த்த நிலையாக இருக்கிறது. திமுக ஆட்சிக்கு வந்தாலே காவல்துறையினுடைய கைகள் கட்டப்பட்டு விடும் என்பதுதான் கடந்த அவங்க அந்த 5-6 முறை அவர் 1969 பேரறிஞர் அண்ணா மறைந்ததற்கு பிறகு திரு கருணாநிதி அவர்கள் பேரறிஞர் அண்ணா இருக்கிற பொழுதே எனக்கு பொதுப்பணித்துறையோ போக்குவரத்து துறையோ வேணாம், இந்த காவல்துறை உள்துறை காவல் கட்டுப்பாடு உள்ள உள்துறை வேணும்னு திரு கருணாநிதி கேட்டதாகவும், அதற்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள் வேண்டாம் அது என்கிட்ட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததாகவும் சொன்னாங்க. ஆக தொடக்க முதலே இந்த காவல்துறையை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள்ள வேண்டும் என்கிற மனப்போக்கு மரியாதைக்குரிய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி உட்பட அந்த கட்சியினர்களிடம் இருக்கிறது. அதை சுதந்திரமாக செயல்பட விடாத நிலை. இன்னொன்று, இந்த அதாவது ஒரு கொலை நடந்த உடனே அடுத்த நிமிடம் அடுத்த மணி நேரம் 4 மணி நேரத்தில் 3 மணி நேரத்தை பிடிச்சேன் சரண்டர் ஆகிட்டாங்க அப்படிங்கிறாங்கல்ல. கொலை செய்தவர்கள் வேறு ஒருவராக இருந்து இது மாதிரி போலியாக சரணடைந்து இந்த பதட்டத்தை குறைக்க வேணுங்கிறதுக்காக சில விஷயங்கள் காவல்துறை ஐயா அவர்களுக்கு தெரியும், அது மாதிரியான சில விஷயம். ஆனால் உண்மை குற்றவாளிகளை கண்டறிந்து அவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கினால்தான் பயம் இருக்கும் அவங்களுக்கு. இப்போ இது மாதிரியான விஷயங்களை ரொம்ப தீவிரமாக அதில் எடுக்கணும். மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் இந்த அரசியல்வாதிகள், திமுகவினர், குறிப்பாக திமுக அமைச்சர்களுடைய செயல்பாடு எனக்கு இரவு தூக்கத்தையே தொலைச்சிருச்சு, விடிஞ்சால் என்ன பேசுவாங்களோ என்ன மாதிரி நடந்துக்குவாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அது அமைச்சர்கள் கட்சியில் எல்லா மட்டத்திலுமே அந்த போக்கு அவரை தூங்க விடாமல் செய்கிற போக்கு போயிட்டுருக்கு. எனவே இந்த கட்சியினரை திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கிற பொறுப்புகளில் இருக்கிற கட்சியினரை கட்டுப்படுத்தினாலே தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு ஓரளவுக்கு சீரடைஞ்சிரும். ஏன்னா அவர்களுடைய தலையீடு மரியாதைக்குரிய அவர்களை திருத்தினாலே, அவர்களை கட்டுக்குள் கொண்டு வந்தார்களே, அவர்கள் குற்றச்செயலில் ஈடுபட்டால் கட்சியிலிருந்து உடனடியாக நீக்கி நடவடிக்கை எடுத்தாலே பெரும்பாலும் சட்டம் ஒழுங்கு சரியாகி விடுங்கிறது தான் என்னோடய பார்வை. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் சரி, மரியாதைக்குரிய அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்களும் சரி, ஒருபோதும் நீதி நிர்வாகத்தில் காவல்துறையில் கட்சியினர் தலையீடு கூடவே கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்தாங்க. ஒரு ஸ்டேஷனில் அமைச்சரோ அல்லது கட்சியின் நிர்வாகிகளோ போய் அழுத்தம் கொடுக்க முடியாது. இந்த விஷயம் போயஸ் கார்டனுக்கு போயிடும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற போது அந்த பய உணர்வு இருந்ததுன்னா தவறுகள் செய்வதற்கு வாய்ப்பில்லை, தவறு செய்தவர்களை காப்பாற்றும் எண்ணமும் வராது. இப்போ காவல்துறையினர் அஞ்சுவதே, ஐயா சொன்னது மாதிரி ஒரு தவறு நடந்துருச்சு, அவரை போய் எப்படி நம்ம கைது பண்ணுறது, இவருக்கு என்ன பின்னணி, இவருக்கு யார் வருவாங்க முதலமைச்சரோடு இருக்கும்போது. ஆமாம், அப்போ இந்த மாதிரியான போக்கு என்பது, அந்த பயமற்ற தன்மை என்பது தொடர தொடர இது போன்ற படுகொலைகள், சமூக விரோத செயல்கள் நிச்சயமாக அதிகரித்து கொண்டே போகும். இதை கட்டுப்படுத்துவதற்கு அடிக்கடி சொல்லுவார்ல, இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவேன், இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவேன்னு. இந்த விஷயத்தை இரும்பு கரம் கொண்டு நிச்சயமாக ஒடுக்க வேண்டும். அப்போ தான் ஓரளவுக்கு மக்கள் நிம்மதியாக வாழ முடியும். ரொம்ப நம்ம நேரம் கருதி சொல்லியிருக்கீங்க, ஆழமான கருத்து. நம்முடைய வழக்கறிஞர் ஐயா ராமமூர்த்தி அவர்களும் திராவிட இயக்க ஆய்வாளர் திரு துரைக்கர்ணா, திரு பாக்கி பொன்வில்சன், ரொம்ப ஆழமான கருத்து. நாம் மறுபடியும் சொல்கிறோம், சென்னை ஒரு பதட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறது, வட சென்னை மிக அதிகமான பதட்டத்தில் இருக்கின்றது. இந்த காட்சிகளை நீங்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றீர்கள். ராஜீவ்காந்தி விவகாரத்தில் அரசின் கைகள் உண்மையிலே நீதிக்காக போராடுகிற மக்களுக்கு நீதி வேண்டும் என்பதுதான் இன்றைய ஆளுமைகளுடைய கருத்து. உங்கள் அனைவருக்கும் நான் உளப்பூர்வமாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்காக நன்றி. மீண்டும் சந்திப்போம்.